பாருப்பா. இப்போ what we have completed, say I am coming from sustainable growth. Okay, sustainable growth வர்றப்ப இந்த 4 points எழுதணும் இல்லையா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் நான். Okay, now let us see. We have come to know a formula called growth rate formula. என்னடா தம்பி? G is equals to B into R. B into R. சொல்லுங்க பார்க்கலாம். R stands for R stands for return on equity or return on investment. Equity or investment? Equity confirm. எப்போ ROI எடுப்பீங்க? எது இல்லனா ஃபண்டட் வந்து ஃபுல் ஈக்விட்டியா இருந்துச்சுன்னா then return on equity will be return on investment. நீ பாட்டுக்கு நீ வந்து G equal to B into R, Rனா என்னன்னு எடுத்துறாத, return on investment எடுத்துறாத. return on investment வேற. ஓகேவா? புரியுது என்னன்றது? எங்க யூஸ் பண்ணுவோம்ப்பா இந்த ஃபார்முலாவை? ஜின்றத வேல்யூ ஆஃப் ஷேர், வேல்யூ ஆஃப் ஷேர் ஃபார் an infinite period with a constant growth rate. கரெக்டா? ஃபார்முலா என்ன வரும்? PV is equals to C divided by or D divided by K minus G. கரெக்டா? அப்போ ஈக்விட்டி ஷேரை வேல்யூ பண்றதுக்கு யூஸ் பண்ணனா அப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கணுமா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணுமா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரெண்டுமே வேற வேறையா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வேற வேறையா, ரெண்டுமே சேமா? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே? இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் total capital employed. Total capital employed means equity, debt, preference dividend. Correct? So equity means simply equity. Simply equity na yaar? Equity shareholders oda interest mattum irukum. Okay va? Yes. Done. Bigman, I don't want to go. Sari pa, idu paakalam. Now R stands for return on equity. B stands for retention ratio. Retention ratio na என்னப்பா? என்னப்பா? EPS minus DPS is equals to RPS. RPS na என்னப்பா? Retention per share. Retention per share. கரெக்டா? EPS 10 ரூபாய், DPS 2 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னா கம்பெனி கிட்ட எவ்வளவு இருக்கு? 8 ரூபாய் இருக்கு. ஏன்பா இப்போ எனக்கு now to understand this G equal to B into R, okay, I need to know why company is retaining the profit. Why company is retaining the profit? எதுக்கு? Reinvestment in the other forms of business or other formats of business. யாரு? கம்பெனி. கரெக்டா? சரி, இதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஒத்துக்கணுமா இல்ல ஒத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாதா? நான் கேக்குற கேள்வி புரியுதா? Is the dividend declaration, for the purpose of dividend declaration, company requires the investor permission or not? Not necessary, because section 123 to 129 of Companies Act 2000 is stating that if company decides, it can give. கரெக்டா? எந்த மாதிரியான கம்பெனிஸ் கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து டிவிடெண்ட் வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க? என்னது? growth இல்ல, இன்னொன்னு going concern. என்னது? going concern. என்னோட கம்பெனிக்கு நல்ல going concern என்ன? ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீ எனக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத, நீ என்ன பண்ணு? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. உதாரணத்துக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் செட் டு பி ஜியோ, ரிலையன்ஸ் ஜியோ. கரெக்டா? டிவிடெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம என்ன பண்ணாங்க? அக்குமுலேட் பண்ணி வச்சுட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. கரெக்டா? செகண்ட், நாம ஏன் ஜியோ எடுக்கணும்? டாடா. கரெக்டா? எஸ். நிறைய பேர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐடிசி. கரெக்டா? ஐடிசி இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஃபைன். ஸோ ஃபியூச்சர் கன்சர்ன், கோயிங் கன்சர்ன் இருக்குது அப்படின்னாவே that means they are thinking about sustainability. கரெக்டா? அப்போ sustainability measurement is nothing but G is equals to B into R. Now again, what is the second perspective of this formula is, don't you think that the additional and the secondary business நீங்க reinvestment பண்ண போறீங்க இல்லீங்களா, அதுக்கு ஃபண்டிங் எங்க இருந்து வருது?
ஃபண்டிங் எங்க இருந்து வருது? internal source. What is that internal source? Your profits. What is that internal source? Your profits. That means ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த ரீடைன் ரேஷியோ வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம நான் என்ன பண்றேன், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். டோன்ட் யூ திங்க் தட் சஸ்டைனபிலிட்டி ரேட் இஸ் அதர்வைஸ் நோன் as செல்ஃப் ரிலையன்ட் ரேட். செல்ஃப் ரிலையன்ட் ரேட் இப்போ பார், செகண்ட் பாயிண்ட் பார். What does it mean? How much the sustainable growth rate is a measure. Sustainable growth என்றது கான்செப்ட், கரெக்டா? growth rate என்றது measure. புரியுது என்னன்றது? sustainable growth rate என்றது என்ன? measure. So it is a measure. What it is telling? What it is telling? How much it can reinvest without borrowing. புரியுதா? How much a firm can grow without borrowing. புரியுது என்னன்றது? டிவிடெண்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண எங்க போய் நிப்பேன்? பணம் கொடுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் நிப்பேன். அதுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? அவனுக்கு டிவிடெண்ட் ஏன் டிக்ளேர் பண்ணணும்? நான் பாருங்க நான் என்ன பண்ணுவேன், எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே என்ன பண்ணுவேன், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் வாட்? ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு growth வரும் பாத்தியா? தட் இஸ் நோன் ஆஸ் சஸ்டைனபிள் growth rate. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசல, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது growth வரும் இல்லையா? that is known as sustainable growth rate. புரியுதா? ஏன்பா இதையே நல்லா படிங்க. இது இந்த ஃபார்முலா ரொம்ப சின்னஸ்பா, பட் we as a valuer, register valuer, we will be using more research analysis upon this formula. Read that formula, simple-ஆ இருக்கு. B into R. What do you mean by B? Retention ratio. அந்த retention ratio என்ன பண்ணுவீங்க? reinvestment பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? Can I say B is also said to be known as reinvestment ratio? reinvestment ratio. அந்த reinvestment ratio எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குது உங்களுக்கு? எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குது உங்களுக்கு? ஆர். ஆர் புரியுதா சார்? இப்போ என்கிட்ட பாரு, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு என்கிட்ட? அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees இருக்கு. கரெக்டாப்பா? இந்த 100 rupees நான் என்ன பண்ண போறது இல்ல, டிவிடெண்டா டிக்ளேர் பண்ண போறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன் நானு? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். சரி, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருப்பேன்? 100. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% வருது. எவ்வளவு வருது? 17% வருது. அப்போ growth rate உங்களுக்கு என்னவா இருக்கும்? சார் இந்த 100 ரூபாய் நான் கொடுக்காம நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், கரெக்டா? கரெக்டா? இப்போ அவனுக்கு அந்த 100 ரூபாய் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல எவ்வளவு அமௌண்ட் சார் வந்துச்சு? 17 rupees. அப்போ அவனுடைய கேஷ் ஃப்ளோ, யாருடைய கேஷ் ஃப்ளோ? ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் உடைய கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100 இருந்தது 117 ஆயிருக்கு சார். This is known as growth. This is known as growth. புரியுது என்ன சொல்றேன்றது? இங்க பாருங்க, 117ங்கிறது இன்க்ரீஸ்டு கேஷ் ஃப்ளோ. நான் கொடுத்திருந்தேன்னா எவ்வளவு கொடுத்திருப்பேன்? 100 rupees தான் கொடுத்திருப்பேன். அவன் கை கொடுக்காம நான் என்ன பண்ணேன்? ரீஇன்வெஸ்ட் பண்ணேன். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு? ROI என்னவோ அந்த லெவல்ல க்ரோ ஆயிருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? 17 is the growth amount. So total capitalization has been now increased to 117. அப்போ 100 ரூபாய் இருக்க வேண்டியது இப்ப எவ்வளவா இருக்கு? 117. புரியுதா? இன்னொன்னு என்ன சொல்றேன், இங்கே முடிக்கிறேன் பாரு. டேய், நீ சம்பாதிக்கிறதா இருந்தா 17 ரூபாய் சம்பாதிப்ப, நான் வந்து 25 ரூபாய் சம்பாதிக்கிறேன்டா. நீ என்ன பண்ண? மூடிட்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணு. That's what your Walter model is telling. When R is equal to K, R is more than K, R is less than K analysis. Okay, so fine. This is your growth rate. Growth rate உடைய formula. Okay, now you see here. Sustainable growth rate is a concept given by யார் கொடுத்திருக்கிறது? Robert C. Higgins. Robert C. Higgins. Okay, maximum rate of growth in sales that can be achieved. Maximum rate of growth in sales that can be achieved. அது எப்படி டிஃபைன் பண்றாங்க? இங்க பாருங்க கீழ. The sustainable growth rate is a measure of how much a firm can grow without borrowing more money. Without borrowing money னா என்ன? அவன் கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபண்ட்ஸை வச்சு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் தான் என்ன? சஸ்டைனபிள் growth ரேட்ன்றாங்க. So this is your definition. This is your definition. ஏன்பா அவன் இன்டர்னல் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுவான்ப்பா? இன்னொரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன வெளியே வரும்? ப்ராடக்ட் வெளியே வரும். ப்ராடக்ட் என்ன பண்ணுவீங்க? சேல்ஸ் பண்ணுவீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றான். Growth in sales by using internal profits as their investment and getting the profits. That is known as sustainable growth rate. நீ இந்த ஃபார்முலாவை சின்னசு நினைச்சிட்டு போயிடாத. சண்டே போட்டுட்டு இருக்கிறோம் இதுக்கு ரிசர்ச் அனாலிசிஸ். ஓகே, so the formula will be R
SGR means sustainable growth rate is equals to return on equity into 1 minus dividend payout ratio. என்ன part 1 minus dividend payout ratio? Retention ratio. Okay, this is the formula. அப்போ sustainable growth ன்னு சொல்லி எழுதுனானா இந்த 4 பாயிண்ட் கூட நீ யாரையோ எழுதணும், இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்பிளனேஷனும் எழுதணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையாப்பா? அது கூட அங்கே எழுதிக்கோங்க. அந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்கல்ல, இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, and you put question number 10 to be read with question number 12. question number 10 to be read with question number 12. இந்த ரெண்டு கொஸ்டின்ல எது வந்தாலும் ரெண்டுத்தையும் எழுதி வச்சுட்டு வாங்க. ஓகே, சொல்லுப்பா. சஸ்டைனபிள் growth ரேட்னா என்னப்பா? இட் இஸ் ஏ மெஷர். கரெக்டா? கரெக்டா? மெஷர் வாட்? மெஷர் வாட்? ஹவு மச்? ஏன்பா இந்த வார்த்தை இங்க அப்படியே இருக்கணும்பா. ஹவு மச் the firm can grow without ஏய் என்னடா சைலண்டா இருக்குது? how much the firm can grow without borrowing. without borrowing. அப்போ ஃபார்முலா என்னப்பா கொடுப்பீங்க? சஸ்டைனபிள் growth rate G is equals to B into R. B stands for retention ratio. B is equals to retention ratio. R is equals to return on equity. R is equals to return on. So sustainable growth or sustainable growth rate கேட்டாங்கன்னா you have to write what do you mean by sustainable growth, then you have to write sustainable growth rate as a measure. Okay, இது ரெண்டு எழுதி வச்சுட்டு வாங்க. நீ பாட்டு G equal to B into R மட்டும் எழுதுனா நான் எல்லாம் வேல்யூ வரானா ஒரு மார்க் தர மாட்டேன், நான் பாத்துக்கோ. நோ இன்னும் அது முடியல, இன்னும் ஒரு 3 பாயிண்ட் பேசணுங்க. பாருங்க, 3 அசம்ப்ஷன்ஸ் வைக்குது சஸ்டைனபிள் growth rate. நான் எல்லாமே படிச்சுட்டு போவீங்க, அசம்ப்ஷன்ஸ் படிச்சுட்டு போக மாட்டீங்க. பாருங்க அசம்ப்ஷன்ஸ் என்னென்ன அசம்ப்ஷன் சொல்றேன் பாரு, எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்கான் பாரு. என்ன பண்றான் இங்க பாரு, அப்சர்வ் பண்ண. அதுக்கப்புறம் நான் டைம் கொடுக்காம இருக்கிறேன்னா சொல்லிட்டு இருக்கிறான்ல, இன் கேஸ் ஏதாச்சும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 13th அன்னைக்கு கூட இன்னொரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டு நான் போறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, அப்போ எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு சார்னா எனக்கு தெரியல, பார்க்கணும். ஓகே, உன்னுடைய அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, என்னோட டீச்சிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்றது பேஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ புட்டிங் தியரி கிளாஸஸ். ஓகே, பாரு, சஸ்டைனபிள் growth மாடல்ஸ் assume that business wants. இப்போ அசம்ப்ஷன்ஸ் பேசுறாங்க இந்த ஃபார்முலாக்கு பின்னாடி. என்ன பண்றது இல்ல, இன்டர்னல் ஃபண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்குன்னு என்ன பண்றது இல்ல, ஃப்ரெஷ் ஈக்விட்டிக்கு போறது இல்ல. ஃப்ரெஷ் ஈக்விட்டி இல்லாம என்ன யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். செகண்ட் அசம்ப்ஷன், மெயின்டைன் டார்கெட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. என்னது சார், நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இவ்வளவுதான் டிவிடெண்ட் பே அவுட் பண்ணணும்ட்டு, என்ன பண்ணிட்டு இருப்பேன், அந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோல தான் டிவிடெண்ட் பே பண்ணிட்டு இருப்பேன். புரியுதா? அப்போ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட். ஏன் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ கான்ஸ்டன்ட்டா வைக்கிறாங்க? ரிட்டென்ஷன் ரேஷியோ அப்போதான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இன்க்ரீஸ் சேல்ஸ் as rapidly as market conditions allow. என்ன சொல்றானா, இமீடியட்டா ப்ராஃபிட்டை கொண்டு போய் போட்டா, இமீடியட்டா கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி, இமீடியட்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு என்ன கொடுக்கணும், ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்ப என்ன இருக்காது, பெருசா டைம் லாக் இருக்காதுங்கறான். பெருசா டைம் லாக் இருக்காதுங்கறான். மேக்ஸிமம் டைம் ஆஸ் பர் த ஃபார்முலா இட் இஸ் அலோவிங் இஸ் 1 year. கரெக்டா? மேக்ஸிமம் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுவேன் சார், இந்த வருஷம் போட்டேன், அடுத்த வருஷம் ரிட்டர்ன் வந்திருக்கு, பை டிஃபால்ட்டாவே நீ என்ன டைம் வைக்கிற, 1 year தான் வைக்கிற. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், இன்டர்னல் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குதோ அது இன்வெஸ்ட் பண்ணனா இமீடியட்டா எனக்கு என்ன கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைக்கும். என்ன இருக்காதாங்க, growth டைம் லாக் இருக்காது. டைம் லாக் இருந்தானா மறுபடியும் அதுக்கு என்ன வந்துரும், டேய் பிரசன்ட் வேல்யூ வந்துரும். மறுபடியும் என்ன வந்துரும், பிரசன்ட் வேல்யூ வந்துரும். that is the reason they are telling. okay, make down the assumptions, that's all.
எழுதியாச்சாப்பா? டன். 3 assumptions behind sustainable growth rate formula. Capital structure same இருக்கும், சேஞ்ச் ஆகாது, fresh equity எல்லாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, dividend payout ratio சேமா இருக்கும். நம்பர் 3, முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் கண்டிஷன் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒத்துழைக்கும். இன்க்ரீஸ் சேல்ஸ் as rapidly as market conditions allow. சீக்கிரமா மார்க்கெட் டேப் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதான் அது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கணும், பே அவுட் ரேஷியோ சேமா இருக்கணும், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அலோ பண்ற மாதிரி. தட்ஸ் ஆல். டன். பாருப்பா, இதுதான்ப்பா ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறான். ஆஃபன் இது செப்பரேட் கொஸ்டின் இல்ல, கொஸ்டினை ரீட் பண்ணு. Often a conflict can rise if growth objectives are not consistent with the value of organization sustainable growth. உண்மையா பொய்யா இந்த ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட்டை படி. ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அவன் சொல்லி இருக்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? Often a conflict can arise if growth objectives are not consistent with the value of organization sustainable growth. ஆமாவா இல்லையா? ஆமா. எப்படி இருக்கணும்ன்றான்? ஆர்கனைசேஷனுடைய growth objectives sustainable growth objectives ஓட அலைன் ஆயிருக்கணும். கரெக்டா? ஆமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இப்போ நான் சொன்ன பாத்தியா அரை மணி நேரம் கதைய, அந்த 5 பாயிண்ட்ஸை எழுதி வச்சுட்டு வரணும், இன்க்ளூடிங் ஃபார்முலா. ஓகேவா? அப்படி எழுதுனா எப்படி மிஸ் ஆகுன்றது நானும் பாக்குறேன். மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தியரி எழுதுனே உங்களுக்கு சொல்லி தர முடிய மாட்டேங்குது. ஓகே, ஃபைன். ஓகேப்பா, லாஸ்ட் கொஸ்டின். see here. ஏன்பா முன்னாடி என்னப்பா படிச்சோம்? how organization is financially sustainable படிச்சோம். financially sustainable என்னென்னப்பா வேணும்? more than one source of income, more than one way of generation of income, financial systems இருக்கணும். இன்னொன்னு என்ன? பப்ளிக் இமேஜ் நல்லா இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன், பிளானிங், டிசிஷன் எல்லாமே கரெக்டா பண்ணணும். இதெல்லாம் என்னதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? இன்கம் பத்தி பேசியிருக்கிறான். எதுக்கு? ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியலா சஸ்டைனபிளா இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் சஸ்டைனபிள் புரியுதாங்க என்னன்றது? ஒரு கம்பெனி வந்து ஃபினான்ஷியலா சஸ்டைனபிளா இருக்கணும்ன்றதுக்கு அதெல்லாம் ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் வந்து என்ன இருக்கணும்? அதெல்லாம் இருக்கணும். இங்க என்ன சொல்றேன் நான்? ஆர்கனைசேஷன் சஸ்டைனபிள் ஜெனரல் டேர்மா, சாரி நேரோவர் டேர்மா, பிராடர் டேர்ம். அங்க என்ன மட்டும் சொன்னேன்? ஃபினான்ஷியலி. இங்க என்ன சொல்றேன்? ஆர்கனைசேஷன் சஸ்டைனபிளா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ரெண்டுமே ஒண்ணு, ரெண்டுமே வேற வேற. ரெண்டுமே வேற. இது 2 வாட்டி கேட்டிருக்கிறாங்க, இங்க போட விட்டுட்டு 2 வாட்டி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நவம்பர் 23லயோ நவம்பர் 22லயோ ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சொல்லுப்பா. ஆர்கனைசேஷன் சஸ்டைனபிளா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள் பா. இது ஒண்ணு, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். தட் இஸ் நோன் as ஸ்ட்ராட்டஜி டைரக்ஷன். நம்பர் 1. நம்பர் 2, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, கரெக்டான ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், காம்பிடன்ட் ஸ்டாஃப். 3. 4வது, financial and administrative infrastructure இருக்கணும். 5th one, leverage further, be able to demo ஒண்ணும் இல்ல, leverage further resources அப்படின்னா minimum cost maximum benefit, optimum utilization of resources. கரெக்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு போய் யூஸ் பண்ணிருக்கணும். அந்த ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு கம்மியா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கணும். லாஸ்ட் ஒன் happens to be get community support for and involvement in its work, which is nothing but staff related aspect. ஓகேவா? ஆர்கனைசேஷன்ல எல்லாருமே என்ன பண்ணணும்? ஹோலிஸ்டிக்கா அவங்க சைடுல இருந்து என்ன பண்ணணும்? அவங்க ஹார்ட்ஸை வின் பண்ணணும். ஓகே, தட்ஸ் த திங். You have to get a community support for and involvement in the work. No, make a note of it. Now you write to be read with question number financially sustainable எப்பப்பா இருக்கு? To be read with question number 11. Both are different in எழுதிக்கோ. Question number 11 and question number 14 both are different. Okay. Factors making organization sustainable. அங்க factors making organization financially sustainable. இங்க வெறும் sustainable. Okay, first one,
clear strategic direction எழுதிக்கோங்க. clear strategic direction. நாலு பாயிண்ட் 5 பாயிண்ட் எல்லாம் எல்லாத்தையும் எழுதிட்டு வரணும். நம்பர் 2, identification of opportunities. Third one, retention of competent staff. Retention of competent staff. Fourth one, adequate administration and financial infrastructure. Fifth one, leveraging further resources. இதுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு எழுதிக்கோங்க. மினிமம் காஸ்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மினிமம் காஸ்ட்டுக்கு வாங்கணும். டெப்ளாய் பண்ணணும். வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். Get community support and involvement in work. Okay. Clear strategic direction. Number 2, identification of opportunities. Third one, retention of competent staff. Fourth one, having adequate administration and financial infrastructure. Fifth one, minimum cost, maximum benefit. That is leveraging your resources. Last one, involvement in work by getting communal support. Okay? சரி, உன் பக்கத்துல பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐ வில் பி கிவிங் யூ 10 minutes break. 10 minutes. ஓகே, 12 கொஸ்டின்ஸையும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒப்பிச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும்? கை இப்படி வைக்கணும். ஓகேவா? ஒரு வாட்டி பாருங்க, கை இப்படி வைக்கணும், ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே, டூ இட் நவ் பிகாஸ் ஷார்ட் ரீகேப் இஸ் நெசசரி. அது நீங்களே செல்ஃப் எஃபெக்டிவா பண்ணிக்கோங்க. ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டட். 10 minutes டைம். ஏன்பா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறேன், பிரிண்ட் அவுட் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, growth rate எப்படி கால்குலேட் பண்ணணும்ட்டு ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான். November 22ல 4 marks கேட்டிருக்கிறான். நீங்க பார்த்துக்கோங்க, அது புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கொடுத்துருக்கிற நோட்ஸே படிங்க போதும்.